நல்லா இருப்பீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஜனவரி மாதம் வியாழக்கிழமை இந்த 15ஆம் தேதி இந்த காலையில நல்லா இருப்பீங்க. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய பெரிய கிருபை உங்களை இன்னைக்கு நல்லா வச்சுக்கோ. ஏசு கிறிஸ்துவின் உன்னதமான பலன் வல்லமை உங்களை சூழ்ந்து கொள்வதாக. நீங்க நல்லா வாழ்ந்திருக்கக்கூடிய அனைத்து சாத்தியங்களையும் அப்பா இன்னைக்கு உங்களுக்கு ஏற்படுத்தி தருவாராக. நாம் தமிழர்களாய் இருக்கக்கூடிய, தமிழகத்தில் வாழக்கூடிய ஏராளமான பேர் கொண்டாடக்கூடிய ஒரு பண்டிகை பொங்கல் திருநாள். பொங்கல் பண்டிகை அது ஒரு அறுவடையின் பண்டிகையாக இருக்கிறது. அந்த நாள்ல நம்முடைய அன்பர்கள், நண்பர்கள் எல்லாருமே படைப்புகளை கொண்டாடுவதையும் படைப்புகளை வணங்குவதையும் நம்ம பார்க்கிறோம். சூரியனை வணங்குவதை குறித்து நாம் பார்க்கிறோம். கால்நடைகள், மாடுகள் இதெல்லாம் அவங்க வணங்குறத நம்ம பார்க்குறோம். உணவுப் பொருட்களை வணங்குவதை நம்ம பார்ப்போம். இயற்கையை வணங்குவதை பார்ப்போம். அவங்க எதை வெளிப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொன்னால், இதெல்லாம் எனக்கு ரொம்ப ஆதரவாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு படைப்புகளுக்கு நன்றி செலுத்தத்தக்க வண்ணமாய் படைப்புகளை நமஸ்கரிக்கவும் தொழுது சேவிக்கக்கூடிய ஒரு நாளாக இந்த நாள் காணப்படுகின்றது. ஓகே, ஆனால் படைப்புகளை விட மேலான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, படைத்தவர் ஒருவர் இருக்கிறார் இல்லைங்களா? அப்போ வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னா, ரோமரின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்திலே, தேவனுடைய சத்தியத்தை அவர்கள் பொய்யாக மாற்றி சிருஷ்டிகரை தொழுது சேவியாமல் சிருஷ்டியை தொழுது சேவித்தார்கள். அவரே என்றென்றைக்கும் ஸ்தோத்தரிக்கப்பட்டவர். ஆமீன். வசனம் சொல்லுகிறது, மாந்தர்கள் சிருஷ்டிகரை படைத்தவரை, படைப்பாளியை தொழுது சேவிக்காமல் சிருஷ்டியை, படைப்புகளை தொழுது சேவித்தார்களாம். அப்ப வசனம் சொல்லுது, யாருக்கு மகிமை? என்றென்றைக்கும் யார் ஸ்தோத்தரிக்கப்படக்கூடியவர்கள்? படைப்புகளா, படைப்பாளியா, சிருஷ்டியா, சிருஷ்டிகரா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுது, படைப்பாளி, படைத்தவர், சிருஷ்டிகர் அவரே எல்லா மகிமைக்கும் பாத்திரர், அவரே தொழுது கொள்வதற்கு பாத்திரர், அவரே எல்லா ஸ்தோத்திரங்களுக்கும் பாத்திரர், அவரே ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர். அப்போ ஒவ்வொரு மனிதனும் அவன் தன் வாழ்க்கையில அனுபவிக்கக்கூடிய நன்மைகள் கொடுப்பது எல்லாமே படைப்புகள் மூலமாக அவனுக்கு கிடைத்தாலும் படைத்தவர் தான் அதை தருகிறார். அப்ப படைத்தவர் தான் போற்றப்படத்தக்கவர். அப்ப நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும், படைத்தவரை தான் நம்ம ஸ்தோத்தரிக்கணும், படைத்தவரை தான் நம்ம நமஸ்கரிக்கணும், படைத்தவருடைய பாதத்தில் தான் நாம் விழ வேணும். ஏனென்றால் அவர்தான் ஸ்தோத்தரிக்கப்படத்தக்கவர், மதிக்கப்படத்தக்கவர், புகழப்படத்தக்கவர். ஆனாலும் இந்த நாளில் நாம் உணர்ந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, நாம் இந்த உலக வாழ்வில் வாழ்வதற்கு ஆதாரமாய் இருக்கக்கூடிய உறவுகளையும், மாந்தர்களையும், மனிதர்களுக்கும், படைப்புகளுக்கும் நாம் நன்றி உள்ளவர்களாய் இருப்பது நம்முடைய பெரிய கருணையின் குணத்தை அது வெளிப்படுத்துகிறது. அது நமக்கு வேணும். அது எப்பவுமே நமக்கு இருக்கணுங்க. எந்த நேரத்திலேயும், எல்லா சூழ்நிலைகளிலேயும் நீங்க நல்லா யோசித்து பார்க்கணும். இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு நிலையில இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, அதுக்கு எவ்வளவு பேர் உதவியா இருந்திருக்காங்க தெரியுங்களா? நம்ம அப்பா நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, நம்ம அம்மா நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, நம்ம அண்ணன் தம்பிங்க நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, நம்ம அக்கா தங்கச்சி நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, நம்ம நண்பர்கள் நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, நம்முடைய அயலகத்தார் நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, சபை மக்கள் நமக்கு உதவியா இருந்திருக்காங்க, ஊழியக்காரங்க நமக்கு உதவியா இருந்திருக்காங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்களேன், ஒவ்வொரு நாளும் நம்ம காய்கறிகள் வாங்கி நம்ம சாப்பிட்றோம், வெஜிடபிள் சாப்பிட்றோம். எவ்வளவு அழகாத நேர்த்தியை கொண்டு வந்து விற்பனை பண்றாங்க பாருங்களேன். காசு கொடுத்து தான் நம்ம வாங்குறோம். காசு கொடுத்தாலும் நம்ம விரும்புகிற, எதிர்பார்க்கிற ஒரு பொருள் கிடைக்கணும் இல்லையா? அதை கொடுக்குறாங்க பார்த்தீங்களா? அவங்க கூட ஒரு விதத்தில் நமக்கு நன்மை தான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அது போலவே வியாபாரம் செய்யக்கூடியவர்கள், முடி திருத்தம் செய்யக்கூடிய, முடி எவ்வளோ அழகாக நிறுத்தி நமக்கு வெட்டி விட்றாங்க பாருங்களேன். செப்பல் நமக்கு கொடுக்கக்கூடிய ஷூ, செப்பல் கடை நடத்தக்கூடியவர்கள், நமக்கு ட்ரெஸ் கொடுக்கக்கூடியவர்கள், துணி தைக்கக்கூடிய டைலர்ஸ், இது மாதிரி ஏராளமான மாந்தர்கள் நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம். கார், பைக் நமக்கு ரெடி பண்ணக்கூடிய மெக்கானிக் இருக்கிறாங்க, அவங்களுக்காகவும் சரி. இது மாதிரி ஏராளமான மனிதர்கள்
பல படைப்புகள் இந்த நாள் வரைக்கும் நமக்கு சாதகமாக தான் இருந்துகிட்டு இருக்குங்க. நம்முடைய வாழ்க்கைக்கு அவங்களாம் பேருதவியா இருக்கிறாங்க. இவங்க காலெல்லாம் நான் விழணும்னு நான் சொல்லலைங்க, இவங்களையெல்லாம் நமஸ்கரிக்கணும்னு நான் சொல்லலைங்க. ஆனால் நமக்கு எப்பவுமே இந்த எல்லார் மேலையும் நமக்கு ஒரு நன்றி அறிதல் இருக்கணுங்க. ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது பாருங்கள், கொலைசெயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம், தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். அப்போ நம்ம யாரையும் கும்பிட வேணாம், படைப்புகளையோ மனுஷங்களையோ யாரையும் காலையும் நம்ம விழ வேணாம், கடவுளை நம்ம அவங்கள பார்க்கவும் வேணாம். ஏன்னா எல்லாரும் சிருஷ்டிகள், எல்லாருமே படைப்புகள். ஆனா நல்லா கவனிக்குங்க, நல்லா கவனிச்சுக்கோங்க, அவைகள் சிருஷ்டிகளா இருந்தாலும் படைப்புகளா இருந்தாலும் நமக்கு அவங்க ரொம்ப பேருதவியா இருந்திருக்காங்க நம்ம லைஃப்ல. ஆகவே சந்திக்கக்கூடிய எல்லா மனிதர்களிடத்திலேயும் படைப்புகளிடத்திலேயும் நன்றி உள்ளவர்களா இருங்கள். கருணையோடு நடந்துக்குங்க. என்ன சொல்றேன், அன்போடு நடந்துக்குங்க. ஒரு கடைக்கு போறீங்களா, கடைக்காரங்க கிட்ட அன்போடு நடந்துக்குங்க. உறவுகளிடத்துல அன்போடு நடந்துக்குங்க. சொந்தங்களிடத்துல அன்போடு நடந்துக்குங்க, கருணையோடு நடந்துக்குங்க, நன்றி உள்ளவங்களா இருங்க. படைப்புகள் இருக்கு, பிராணிகள் இருக்கு, விலங்குகள் இருக்கு, மிருகங்கள் இருக்கு, அன்போடு நடந்துக்குங்க, கருணையோடு நடந்துக்குங்க, எல்லாத்துக்கும் நன்றி உள்ளவர்களா இருங்க. அதை தான் நாம் செய்ய வேண்டும். அதுதான் அர்த்தமான ஒரு விஷயமா இருக்கிறது. ஆகவே மனிதர்களை ஆனாலும் படைப்புகளை ஆனாலும் மிருகங்களை ஆனாலும் இயற்கையை ஆனாலும் எந்த விதமான சிருஷ்டிகளை ஆனாலும் நாம் அவைகளை தொழுது கொள்ளாமல் நமஸ்கரிக்காமல் இருக்கலாம். ஆனால் நாம் செய்ய வேண்டியது அனைத்திற்காகவும் நாம் நன்றி உள்ளவர்களாயிருக்க வேணும். இந்த படைப்புகளை பார்த்து, சிருஷ்டிப்புகளை பார்த்து, நமக்கு ஆதரவாய் இருக்கக்கூடிய மனிதர்களுக்கு பார்த்து, அவர்கள் நிமித்தம் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேணும், கர்த்தருக்கு நன்றி செலுத்த வேணும், எல்லாருக்கும் நன்றி உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அது மிக மிக அழகானது, மிக மிக அர்த்தமானது. ஆகவே உங்கள் வாழ்வில் நடைமுறை வாழ்க்கையில் மண்ணே ஆனாலும் விண்ணே ஆனாலும் மழையை பொழியக்கூடிய மேகமே ஆனாலும் பறவைகளை ஆனாலும் பிராணிகளை ஆனாலும் இயற்கையின் வளங்களை ஆனாலும் எல்லா வியாபாரம் செய்யக்கூடிய மக்களை ஆனாலும் சொந்த பந்தங்களை ஆனாலும் எல்லாரிடத்திலையும் நன்றி அறிதல் உள்ளவர்களாயிருங்கள். பிறன்போடு நடந்து கொள்ளுங்கள். அதுவே நமது வாழ்வில் அர்த்தமான அழகான ஒரு அனுபவமாக இருக்கும். நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்க, ரொம்ப ரொம்ப ஆஸ்வாதமாக இருப்பீங்க கர்த்தருடைய பிள்ளைகளே. இதுவரைக்கும் இந்த சேனலை, எங்கள் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் இருந்தீங்கன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. அருகாமையில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் நீங்க பிரஸ் பண்ணி வைத்துக் கொள்ளுங்க. ஒவ்வொரு நாளும் இந்த வார்த்தைகள், இந்த வீடியோ உங்களை வந்து சந்திக்கும். நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். நீங்க நல்லா இருப்பீங்க. நீங்க ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது போலவே இன்றைக்கு பிறந்த நாள் காணக்கூடிய அன்பு பிள்ளைகள் டேவிட் தனுஷ், அருமை மகள் ஜே ரூபி விக்டோரியா, அது போலவே இன்றைக்கு திருமண நாள் காணக்கூடிய பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். கண்களை மூடி நம்ம ஜெபம் பண்ணலாமா? பரலோக தகப்பனே, இயேசு கிறிஸ்துவின் வல்லமை மிகுந்த நாமத்தினாலே உம்முடைய சமூகத்தில் வருகின்றோம். இந்த ஜனவரி மாதம் 15ஆம் தேதி வியாழக்கிழமை இந்த காலையில இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளை வலக்கரம் நீட்டி தொட்டு ஆஸ்வதிப்பீராக அப்பா. எல்லாவற்றிலும் எல்லாவற்றிற்காக ஒருவருக்கொருவர் நன்றி அறிதல் உள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. அந்த உன்னத வார்த்தையின் பிரகாரமாக ஆண்டவரே, நீர் படைத்த மனிதர்கள், நட்புகள், உறவுகள், மாந்தர்கள், பணிவிடை செய்யக்கூடியவர்கள், வேலையாட்கள், படைப்புகள், இயற்கைகள், பறவைகள், மிருகங்கள், பிராணிகள் என்று எல்லாரிடத்திலையும் கனிவா கருணையா பிறன்போடு நடந்து கொள்ளக்கூடிய ஒரு நன்றி அறிதல் ஒவ்வொருவருக்கும் நீர் தந்தருளும். அதன் மூலம் உண்டாகக்கூடிய நித்திய ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் வாழ்வில் சம்பூர்ணமாய் வருஷிக்க செய்தருளும். நாமத்திற்கே மகிமை வர பண்ணும். இந்த நாளில் உம்முடைய பிள்ளைகளுடைய நல்ல நல்ல நோக்கங்கள் நிறைவேற தேவனே உம்முடைய வல்ல நாமத்தினாலே ஒவ்வொரு பிள்ளைகளையும் மனதார நாங்கள் வாழ்த்துறோம். ஆசீர்வதிக்கவே நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். கர்த்தருடைய கரம், கிருபை, தயவு, ஆசீர்வாதமாய் உம்முடைய பிள்ளைகளை வழிநடத்துவதாக. இன்றைக்கும் பிறந்த நாட்கள் காண்கின்ற
திருமண ஆண்டுகள் காண்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் வலக்கரம் நீட்டி தொட்டு நிறுத்தாமே ஆசீர்வதிப்பீராக. அனைத்து ரகமான சம்பூர்ண நன்மைகளால் உடைய பிள்ளைகள் முடிசூட்டப்பட வேண்டுமென ஒப்பு கொடுத்து வாழ்த்தி ஆசீர்வதித்து இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தினாலே வாழ்த்தி ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நீங்க நல்லா இருப்பீங்க. இன்னைக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க.